ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் வந்து நியூ சிலபஸ் மாதிரி இருக்குது, கரெக்டுங்களா? நம்மள ஆல்மோஸ்ட் வந்து 85% வந்து தமிழ் இலக்கணம் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதிலேருந்து நம்மளும் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம போடுறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட கொஷின் தான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அகரவரிசையை பற்றி பார்க்க போகிறோங்க, ஓகேங்களா? அகரவரிசைங்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க. நமக்கு உயிரெழுத்துக்கள் வந்து மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்குது? 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது, கரெக்டுங்களா? அதோட ஆர்டர் நமக்கு தெரியுமா? அந்த ஆர்டரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஆலேருந்து ஸ்டார்ட் ஆகி அவு வரைக்கும் இருக்கும், கரெக்டுங்களா? அவு வரைக்கும் இருக்கிறதா நமக்கு உயிரெழுத்துக்கள். அதோட வரிசையை மட்டும் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நமக்கு உயிரெழுத்துக்களோட ஆர்டர் நான் எழுதி வச்சுட்டேன், பார்த்துக்கோங்க. ஆலேருந்து அவு வரைக்கும் இந்த ஆர்டரில் நம்ம அடுக்கிறதாங்க நமக்கு அகரவரிசை, ஓகேங்களா? இது இல்லாமல் நமக்கு என்ன தேவைன்னா மெய்யெழுத்துக்களோட வரிசை தேவை. மெய்யெழுத்துக்களை பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன விதமாக பிரிச்சிருப்பாங்க? வல்லினம், வல்லினம், மெல்லினம். நான் மெல்லினத்தை மெயின் எழுதிக்கிறேன். இடையினம். 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. வல்லினத்தில் என்னென்ன லெட்டர் சார் வரப்போகுது? கசட தபரையை ஞாபகம் வச்சுக்கோங்க. கச ட தபர, அதாவது எல்லாமே புள்ளி வச்சு எழுத்தாக இருக்கணும். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, ஓகேங்களா? இதான் நமக்கு வல்லினத்தில் இருக்கும். இதே இது மெல்லினத்தில் பாடினா ஞங்கன நமன, ஞங்கன நமன. இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க. இந்த ஆர்டர் படி நமக்கு ஃபஸ்ட்டு என்ன சீரீஸ் வரும், செகண்ட் என்ன வரும், தேர்ட் என்ன வரும், ஃபோர்த் என்ன வரும்ன்றதை நம்ம அடுக்கிறது தான் நமக்கு அகரவரிசைங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இடையினத்தில் பார்த்தீங்கன்னா எரல, வளல. எழுத்து கொஞ்சம் மோசமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதுதான் நமக்கு மெய்யெழுத்துக்களோட வரிசை, ஓகேங்களா? மெய்யெழுத்துக்கள் வந்து எந்த வரிசையில் அமையும்னு சொல்லலை. மெய்யெழுத்துக்கள் வந்து 3 விதமாக பிரிப்போம். வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிப்போம்னு சொல்லியிருந்தோம். அது எந்த ஆர்டரில் சார் இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க, ஓகேங்களா? ஒரு வல்லினம், ஒரு மெல்லினம். கா ஞ, சா ஞ, டா நா, தா நா, பா மா, ரா ரா வந்து லாஸ்ட்டில் வரும். இந்த பா மா முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக இடையினமாக தான் வரும். எரல, வளலன்னு ஃபுல்லாக வந்துட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரா நானோட முடிஞ்சிடும், ஓகேங்களா? அப்போது நம்ம மெய்யெழுத்துக்களோட ஆர்டரை மட்டும் நான் எழுதிடுறேன், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நமக்கு அகரவரிசை ரொம்பவே சிம்பிள். நமக்கு மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது, ஓகேங்களா? அதோட ஆர்டர் வந்து நான் எழுதியிருக்கேன். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து அகரவரிசையை பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறது அகரவரிசை மட்டும் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கேட்ட எல்லா அகரவரிசையோட கொஷினும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஒரு வீடியோவை மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். அகரவரிசை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு கூட தேவையில்லை. நீங்கள் பார்த்துட்டு இதை நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கனாலே முடிஞ்சு. கண்டிப்பாக இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்டது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு கொஷின்லேருந்து மேக்ஸிமம் 7 கொஷின் வரைக்கும் போயிருக்காங்க. மினிமம் ஒரு கொஷின்லேருந்து மேக்ஸிமம் 7 கொஷின் வரைக்கும் போயிருக்காங்க, ஓகேங்களா? நமக்கு குரூப் 2 குரூப் 4 வந்து ஆவரேஜாக நம்ம எடுத்துக்குவோம். ஒரு 2லேருந்து 3 கொஷின் வந்து நமக்கு அகரவரிசையிலேருந்து கேட்க போகிறாங்க. இதை வந்து இந்த ஒரே ஒரு வீடியோ பார்க்குறது மூலமாக நம்ம அந்த 2 கொஷின் அல்லது 3 கொஷினை நம்ம வந்து அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கோம், ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. வேறு எங்கேயும் போய் வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ மட்டுமே போதும். நீங்கள் அகரவரிசையில் கண்டிப்பாக 2லேருந்து 3 கொஷின் வந்து போட்டுடலாம். நான் அனலைஸ் பண்ணாமல் சொல்ல, மினிமம் ஒரு கொஷின்லேருந்து மேக்ஸிமம் 7 கொஷின் வரைக்கும் அகரவரிசையில் கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து குரூப் 4 குரூப் 2க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2லேருந்து 3 கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் இயர் கொஷினாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோவுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா? வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு கொஸ்டின் நம்பர் 34 பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க? அகரவரிசை படுத்துக்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அன்பு, இரக்கம், ஓசை, 5 ஒழுக்கம்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து அகரவரிசையில் எழுத போகிறோம், ஓகேங்களா? அப்போது நமக்கு அகரவரிசைங்கிறதுல கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உயிரெழுத்துக்களோட ஆர்டரை வந்து நான் மேலே எழுதி வச்சுட்டேன். ஸோ அதே ஆர்டரில் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் வரணும்? அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஆல ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அன்புன்ற வேர்டு ஃபஸ்ட்டு. நமக்கு ஆ அப்படின்ற வேர்டில் எந்த வார்த்தையும் கொடுக்கல. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வர்ற உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா இ, இரக்கம். நெக்ஸ்ட்டு வர்ற உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா ஐ,
5. மீதி இடையில இருக்க உயிரெழுத்துக்களை வச்சு நமக்கு வேர்டிங்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால டைரெக்டாக அந்த ஆர்டரை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஐக்கு அப்புறம் வர்ற உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா ஓவில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓக்கு அப்புறம் ஓ கொடுத்துருக்காங்க. ஓவில் பார்த்தீங்கன்னா ஓசை அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்களோட வரிசையாக அடுக்க சொல்லியிருக்காங்க, அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. அகர வரிசைப்படுத்த சொல்லிட்டு ஊக்கம், ஈதல், இரக்கம், எளிமை, ஆடு, இந்த ஒரு 5 வேர்டை வந்து அகர வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. இதுவும் நமக்கு உயிரெழுத்தை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட் எழுத்து எல்லாமே உயிரெழுத்தை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. நமக்கு ஃபஸ்ட்டு வரப்போகிற உயிரெழுத்து வந்து ஆ, கரெக்டுங்களா? ஆ வச்சு எதுவுமே கொடுக்கல, நெக்ஸ்ட்டு ஆ வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடு. ஆக்கு அப்புறம் உயிரெழுத்து வர்ற உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா இ, இரக்கம். நெக்ஸ்ட்டு வர்ற உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா ஈதல். ஊ பற்றி கொடுக்கல, சின்ன ஊ பற்றி கொடுக்கல, ஊ பற்றி கொடுத்துருக்காங்க. உறக்கம்னு வச்சு வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஊ வரும். நெக்ஸ்ட்டு இடையில இருக்கிறதெல்லாம் இல்லை, ஏங்கிறதுல எளிமைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா, நமக்கு இதையும் உயிரெழுத்துக்களை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த உயிரெழுத்துக்களோட ஆர்டர் தெரிஞ்சால் போதும், நம்ம இதை அடக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ், இந்த ஆர்டரை மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆடு, அடுத்து இரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இடையில நமக்கு ஆ கொடுக்கல, ஊ கொடுக்கல. ஓகேங்களா, இது இல்லாமல் நமக்கு கொடுத்த வேர்டிங்ஸை மட்டும் அகர வரிசையில் எழுதுனா போதுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 36 பார்த்தீங்கன்னா காவரிசையிலிருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காவரிசையில் ஃபஸ்ட்டு வர போகிறது கற்றல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. காலை பார்த்தீங்கன்னா காணுதல்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீ வரிசையில் கீழே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீஸுன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. அப்போ இடையில இருக்கிறதுல எதுவுமே இல்லை, கோக்கு கொம்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இடையில இருக்கிறதெல்லாம் விட்டுட்டா மீதி இருக்கிறதுக்கு மட்டும்தான் வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதை அடுக்கும்போது நமக்கு கற்றல், காணுதல், கிளி, கீஸு, கொம்புன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. கொஸ்டின் நம்பர் 37 பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படுத்த சொல்லிட்டு மக்கள், அலுவலர், மாந்தர், மொழின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு உயிரெழுத்து வந்திருக்கு, உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்தில் பார்த்தீங்கன்னா மகர வரிசை மா வரிசையில் கொடுத்துருக்காங்க. நான் அந்த வரிசையை எழுதிட்டேன். ஓகேங்களா, மாமா, மிமி, முமு, மெம்மே, மை, மோ, மவ் அப்படின்றத எழுதிட்டேன். ஓகேங்களா, நமக்கு ஃபஸ்ட்டு அப்போது உயிரெழுத்து தான் வரணும். உயிரெழுத்தில் ஃபஸ்ட்டு வர்றது என்ன இருக்குது? அலுவலர் இருக்குது. ஸோ அலுவலர் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகேங்களா, அலுவலர். நெக்ஸ்ட்டு மகர வரிசையில் 3 வேர்டு கொடுத்துருக்காங்க, மக்கள், மாந்தர், மொழி. அப்போ மகர வரிசையில் ஃபஸ்ட்டு என்ன வேர்டு வரணும்? மா வச்சு வரணும், மக்கள் வரப்போகுது. ஸோ ஓகேங்களா, மக்கள். நெக்ஸ்ட்டு மாந்தரா மொழியா? நெக்ஸ்ட்டு வர்ற வரிசையில் என்ன இருக்குது? மான் இருக்குது. ஸோ மக்களுக்கு அப்புறம் வரப்போகிறது மாந்தர் அப்படின்றது வரணும். நெக்ஸ்ட்டு நமக்கு வேறு வழியில் ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது, அந்த வேர்டு தான் கடைசியாக வரணும், மொழி. அப்போ பார்த்தா நமக்கு ஃபஸ்ட்டு அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி அப்படின்றது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, இதே மாதிரி தான் நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் 38வது கொஸ்டின் பாருங்கள். எதை வச்சு கொடுத்துருக்காங்க? உயிரெழுத்துக்களை வச்சு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? அன்பு, ஊக்கம், ஏது, அவ்வை, ஆடு. ஃபஸ்ட்டு நமக்கு உயிரெழுத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது ஆளை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆ வச்சு கொடுத்துருக்கிறதுல அன்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அன்பு. நெக்ஸ்ட்டு ஆ வரணும், ஆள் ஆடு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வர போகிறது ஆடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை, ஊ இல்லை, ஊ வச்சு கொடுத்துருக்காங்க, ஊக்கம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடுக்கு அப்புறம் வர போகிறது ஊக்கம்னு வரணும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு ஊக்கம். ஏ இல்லை, ஏல வச்சு கொடுத்துருக்காங்க. ஏல ஏதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏதுன்னு கொடுத்துருக்காங்க. ஐ இல்லை, ஓ இல்லை, அவுல தான் கொடுத்துருக்காங்க. அவ்வைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவ்வை. அப்போ அன்பு, ஆடு, ஊக்கம், ஏது, அவ்வை அப்படின்றதுக்கு தான் நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 39 கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அகரவரிசைப்படுத்த தான் சொல்லியிருக்காங்க. வாக்கு, வம்பு, விசை, வீழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. வா வரிசையை வச்சு கொடுத்துருக்காங்க. வா வரிசையில் வா வச்சு வர்றது ஃபஸ்ட்டு வேர்டு வந்து வம்புன்னு வரணும். கரெக்டுங்களா, வம்புன்னு வரணும். நெக்ஸ்ட்டு வா வரணும். வாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாக்கு. தேர்டு லெட்டர் பார்த்தீங்கன்னா வி, அப்படியே வரிசையாக கொடுத்துட்டாங்க, விசை. ஃபோர்த் லெட்டர் பார்த்தீங்கன்னா வீல் ஆரம்பிக்கணும், வீழ்ச்சி. இந்த ஆர்டர் படுத்திட்டால் நமக்கு அதுதான் அகரவரிசையில் இருக்கும். வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி அப்படின்றது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க நமக்கு அகரவரிசைப்படுத்துதல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம் ஸ்பீடாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அகர வரிசையை வந்து சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. துன்பம், தூண், தேன், தாண்டுதல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாமே தா வரிசையில் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த தா வரிசையில் நமக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன வரப்போகுது, சின்ன தா வச்சு கொடுக்கல, பெரிய தா வச்சு கொடுத்துருக்காங்க. தால என்ன கொடுத்துருக்காங்க, தாண்டுதல்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? தாண்டுதல்ங்கிறத இப்போ ஃபஸ்ட்டு வேறு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீ இல்லை தூ கொடுத்துருக்காங்க. தூவில் பார்த்தீங்கன்னா துன்பம். நெக்ஸ்ட்டு தூளை தூன்னு கொடுத்துருக்காங்க. தூணுக்கு அப்புறம் தே இல்லை, சின்ன தேயில, பெரிய தேயில கொடுத்துருக்காங்க. தேயில என்ன கொடுத்துருக்காங்க, தேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி ஆர்டர் அமைச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஆப்ஷன் சின்னு கிடைக்க போகுது. தாண்டுதல், துன்பம், தூண், தேன் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்க போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. கொஸ்டின் நம்பர் 26 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அகரவரிசைப்படுத்த சொல்லிட்டு நாக்கு, நைடதம், நொய்யல், நோன்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நா வரிசையில் கொடுத்துருக்காங்க. நான் நா வரிசையில் இருக்க வேர்டு எல்லாமே, அதாவது சீரிஸ் எல்லாமே அடக்கிட்டேன். நா வரிசையில் வர்றதெல்லாம் ஃபஸ்ட்டு நா வச்சு எதுவுமே கொடுக்கல, நா வச்சு கொடுத்துருக்காங்க. நால என்ன கொடுத்துருக்காங்க, நாக்குன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் ஏலே டேரெக்டாக ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நீ இல்லை, நீ இல்லை, நூ இல்லை, நூ இல்லை, நேவு இல்லை, நே இல்லை, நையில் என்ன கொடுத்துருக்காங்க, நைடதம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நைடதம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நொய்யல், நோன்பு அடுத்தடுத்த வேர்டாகவே கொடுத்துட்டாங்க. நொய்யல், நோன்பு அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான அகரவரிசையாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்களில் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்களாக ஆர்டர் பண்ணோம். நெக்ஸ்ட்டுனா நமக்கு உயிர்மை எழுத்துக்கு போகணுங்க. ஓகேங்களா? உயிர்மை எழுத்துக்கு நெக்ஸ்ட்டு தான் போகணும். ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்களை ஆர்டர் பண்ணோம், நெக்ஸ்ட்டு உயிர்மை எழுத்தை ஆர்டர் பண்ணோம். இதை மட்டும் மறந்துடக்கூடாது. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் ஏ அப்படின்றதே ஆன்சராக வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் 27வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அகரவரிசையை சீர்படுத்த சொல்லிட்டு நமக்கு சோலை, சுரும்பு, சாந்தம், சைலம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சா வரிசையில் தான் நமக்கு இந்த கொஸ்டின் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ சா வரிசையில் ஃபஸ்ட்டு வரப்போட வேறு என்ன, சாந்தமில் கொடுத்துருக்காங்க. சாந்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூவில் கொடுத்துருக்காங்க, சுரும்பு, சுரும்புன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வரப்போகிறது சைலம், சைலம்ன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது, சோலைன்ற வேர்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு சாந்தம், சுரும்பு, சைலம், சோலை அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. கொஸ்டின் நம்பர் 39 பாருங்கள், வெய்யோ, பொய்யோ, மையோ, ஐயோ அப்படின்ற ஒரு 4 வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே ஒரு உயிரெழுத்து மட்டும் வந்துருச்சு, ஐயின்ற உயிரெழுத்து. அப்போ ஐயோன்றது ஃபஸ்ட்டு வரப்போகுது. ஓகேங்களா? மீதி இருக்க வெய்யோ, பொய்யோ, மையோ இதில் எது சார் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்தாக வரப்போகுது அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். இதுக்கு தான் நமக்கு என்ன தேவை, வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள், அதோட ஆர்டர் தேவைணும். நமக்கு ஃபஸ்ட்டு ஐயோ தான் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கா, ஞா, சா, டா இந்த மாதிரி ஆர்டரில் போய்கிட்டு இருக்கும். அப்போது இந்த ஆர்டரில் போகும்போது ஃபஸ்ட்டு வரப்போகிறது என்ன வரும், பா வருமா, மா வருமான்ற டவுட் இருக்கும். ஓகேங்களா? பாக்கு அப்புறம் தான் மா வரும். ஓகேங்களா? அப்போ பா வரிசையில் வரப்போகிறது பொய்யோ செகண்ட் வரும். நெக்ஸ்ட்டு வரப்போகிறது மா வரிசையில் வர்றது மையோ. தேர்டு தான் நமக்கு வா வரிசையில் வரப்போகுது. ஏன்னா கா, ச, கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யரல, வளல, ர, ந அப்படின்ற வரிசையில் வரும். அப்படி பார்க்கும்போது நமக்கு பா தான் செகண்ட் வரணும், தேர்டு மா வரிசையில் வரணும், ஃபோர்த்து வா வரிசையில் வரணும். அப்போ பொய்யோ, மையோ, வெய்யோ, ஃபஸ்ட் லெட்ரு ஐயோ அப்படின்ற வரிசையில் அமைஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. ஆப்ஷன் பி அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 40 பாருங்கள், அவிழ், அலறி, அசைத்த, அரும்புன்னு கொடுத்துட்டாங்க. எல்லா லெட்டருமே ஆள தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுன்னா செகண்ட் லெட்டரை வச்சு நம்ம ஆர்டர் பண்ணுங்க. அப்போ ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே ஆ தான் காமனாக இருக்க போகுது. செகண்டு நமக்கு வா வருமா, லா வரிசையில் வருமா, சா வரிசையில் வருமா, ரூ வரிசையில் வருமா அப்படின்றத நமக்கு தெரிஞ்சாகணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு வல்லினம், மெல்லினம், இடையினம் இந்த மூணுத்தோட ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கசட தபரன்றது வல்லினம், ஞஞன நமனங்கிறது மெல்லினம், எரள வரலங்கிறது இடையினம். எல்லாமே புள்ளி வச்சு எழுத்தாக இருக்கும். நான் அந்த புள்ளியை மட்டும் விட்டுட்டு ஷார்ட்டாக எழுதியிருக்கிறதுக்காக நான் கசட தபரன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வரணும், கா வந்திருக்கணும், இல்லை ஞா வந்திருக்கணும். வல்லினத்துக்கு இணையாக வர்ற எழுத்துக்கள் வந்து மெல்லின எழுத்துக்களாக இருக்கும். ஸோ காக்கு அப்புறம் வர்றது ஞாவாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வரப்போகிறது சா. அப்போ சா வரிசையில் நமக்கு கொடுத்துருக்காங்க, அசைத்தன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வரப்போகிற லெட்டர் வந்து அசைத்தன்றது வரப்போகுது. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஞா வரிசையில் இல்லை, டா வரிசையில் இல்லை, டா வரிசையில் இல்லை, என் வரிசையில் இல்லை, பா வரிசையில் இல்லை. கரெக்டுங்களா? பா வரிசையில் இல்லை, ஞா வரிசையில் இல்லை,
மா வரிசையில் இல்லை. நெக்ஸ்ட்டு வரப்போகிறது ரா வரிசையில் தான் இருக்குது. ரா வரிசையில் என்ன இருக்குது? ரூன் இருக்குது. ரா ரா ரி ரி ரூ ரூ. அப்போ ரூவில் வர்றது அரும்புன்ற வேர்டு வந்திருக்கு. செகண்டு அரும்பு அப்படின்ற லெட்டர் வரப்போகிறோம். நெக்ஸ்ட்டு லா. லா வரிசையில் அலரின்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு வரப்போகிறது அப்போ அலரி. நெக்ஸ்ட்டு தான் வா வரிசையில் வரணும். வா வரிசையில் வர்றது அவில். அப்போ நமக்கு ஃபஸ்ட் லெட்டர் என்ன? அசைத்த அரும்பு அலரி அவிழ் அப்படின்ற ஆர்டரில் இருக்கிறது நமக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஆப்ஷன் டி தான் அந்த ஆர்டரில் இருக்குது. அசைத்த அரும்பு அலரி அவிழ் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. கொஸ்டின் நம்பர் 41 பாருங்கள். அகர வரிசையில் தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக அகர வரிசையில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கிளை, களை, குச்சி, கொழுந்தாடைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே பாருங்கள் எந்த இதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு? கா வரிசையில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ கா வரிசையில் இருக்க எல்லா வேர்டையும் நான் எழுதிட்டேங்க. ஓகேங்களா? இப்போ காலை என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? களைன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ களைன்ற வேர்டு ஃபஸ்ட்டாக வரணும். நெக்ஸ்ட் கா வச்சு கொடுக்கல. நெக்ஸ்ட் என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க? கீழே பார்த்தீங்கன்னா கிளைன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீழே கிளைன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து நமக்கு கீரி அப்படின்ற வேர்டு கொடுத்துருந்தா நமக்கு தேர்ட் லெட்டராக வந்திருக்கணும். கரெக்டுங்களா? அப்படின்ற வேர்டு நமக்கு கொடுக்கல. ஸோ கீழே வராது. நெக்ஸ்ட்டு கூ வச்சு கொடுத்துருக்காங்க. கூல என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? குச்சின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் வர போகிற வேர்டு குச்சி. வேறு வழியே இல்லை. ஃபோர்த்து கொழுந்தாடை அப்படின்ற வேர்டு தான் வரணும். ஸோ இதுக்கான ஆர்டர் பார்த்தீங்கன்னா களை, கிளை, குச்சி, கொழுந்தாடை அப்படின்ற ஆர்டர் தான் நமக்கான அகரவரிசையாக இருக்க முடியும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. ஆப்ஷன் பி அப்படின்றத நமக்கான கரெக்டான ஆர்டராக இருக்குது. ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்லாம் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நானாக எந்த கொஸ்டினையும் க்ரியேட் பண்ணல. நான் அதனால தான் ஆன்சரோடையே உங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். எப்படி சால்வ் பண்ணுறது மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2022 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 100 பாருங்கள். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துட்டு உழவு, மண், ஏறு, மாடு அப்படின்ற 4 வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நல்லா நோட் பண்ணுங்கள். இதில் 2 உயிரெழுத்துக்கள் கொடுத்துட்டாங்க. ஊன்ற உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிறதும் ஏல ஸ்டார்ட் ஆகிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தில் ஃபஸ்ட்டு எது வரணுன்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அதே மாதிரி மா வரிசையில் 2 வேர்டு கொடுத்துருக்காங்க. மண், மாடு. இப்போது அதை அப்படியே ஆர்டர் பண்ணிடலாங்களா? நமக்கு ஊ வருமா ஏ வருமான்றது கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு ஊ தான் வரும். அப்போ ஊவில் ஸ்டார்ட் ஆகிறது என்ன? உழவு. அப்போ உழவுன்ற வேர்டு தான் ஃபஸ்ட்டு வரணும். நெக்ஸ்ட்டு ஏல கொடுத்துருக்காங்க. ஏல என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? ஏர் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு வேர்டு, ஏருன்றது செகண்ட் வேர்டு. தேர்டு வேர்டு பார்த்தீங்கன்னா மண், மாடுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வரப்போகிறது நமக்கு மண் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வரப்போகிற வேர்டு மண். நெக்ஸ்ட்டு வரப்போகிற வேர்டு பார்த்தீங்கன்னா மாடு. ஓகேங்களா? அப்போ 3வது வேர்டு மண், 4வது வேர்டு மாடு. ஓகேங்களா? அப்போ நமக்கு எந்த ஆர்டரு? உழவு, ஏர், மண், மாடு அப்படின்றத நமக்கான சரியான அகரவரிசையாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29 பாருங்கள். கான், கொள், கிளி, கீரி, குடுவை, கேள்வி அப்படின்ற வேர்டு நமக்கு கொடுத்துட்டு அது அகர வரிசையில் எழுத சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள். எல்லாத்தோட ஃபஸ்ட் லெட்டரும் கா வரிசையில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த வரிசையை எழுதிட்டேங்க. ஓகேங்களா? நமக்கு கா வரிசையில் ஃபஸ்ட்டு வேர்டு என்ன வரணும்? அப்போது காவை வச்சு கொடுக்கல. நெக்ஸ்ட்டு கா வச்சு தான் கொடுத்துருக்காங்க. கா வச்சு வேர்டு வர்றது கான்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கான்ற வேர்டு தான் இப்போ ஃபஸ்ட்டு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ வச்சு கொடுத்துருக்காங்க. கிளின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கிளின்ற வேர்டு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீரின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? கீழே கீரின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு லெட்டராக வரப்போகிறது கீரி. கூ வரிசையில் கூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு குடுவைன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? குடுவைன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபோர்த்து வேர்டாக வரப்போகிறது குடுவை. நெக்ஸ்ட்டு கேள்வி வரணுமா வரணுமா கோல் வரணுமா அப்படின்ற டவுட் இருக்கும் பாருங்கள். அப்போ ஆர்டர் படி என்ன ஃபஸ்ட்டு வரணும்? கே வச்சு வர்றதான் ஃபஸ்ட்டு வரணும். கேள்வி அப்படின்ற வேர்டு தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரணும். அப்போ 5வது லெட்டராக என்ன வரப்போகுது? 5வது வேர்டு என்ன வரப்போகுது? கேள்வின்னு வரப்போகுது. லாஸ்ட்டு வரிசையில் வர்றது கோவில் வரப்போகிறது கொள் அப்படின்ற வேர்டு மட்டும்தான் வரப்போகுது. ஸோ நமக்கான ஆர்டர் பார்த்தீங்கன்னா கான், கிளி, கீரி, குடுவை, அதாவது கேள்வி வியை விட்டுட்டேன், கேள்வி, கொள் அப்படின்ற ஆர்டரில் இருக்கணும். ஆப்ஷன் ஏ தான் அந்த ஆர்டரில் இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படின்ற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்க.
இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அகரவரிசைப்படுத்தப்பட்டு சொல்லிட்டு மீசை, முன்னீர், மனத்துயர், மேடு பள்ளம், மாவிலை, மௌனம், மொழிபெயர்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்டார்டிங் வேர்டு பாருங்கள் மாலை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆர்டரை நான் எழுதிட்டேன். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு வர போகிற வேர்டு என்ன, மாலை ஸ்டார்ட் ஆகிறது மனத்துயர். நெக்ஸ்ட்டு மாலை ஸ்டார்ட் ஆகிற போகிற வேர்டு மாவிலைன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீல நமக்கு வேர்டு கொடுக்கல. ஸோ மீ அப்படின்ற வேர்டில் பார்த்தீங்கன்னா மீசைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா மீசைன்னு இருக்க போது. நெக்ஸ்ட்டு மூளை பார்த்தீங்கன்னா முன்னீர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கான ஃபோர்த் வேர்டாக இருக்க போது. முன்னீருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூ இல்லை, மே இல்லை, மேன்ற வேர்டில் தான் என்ன கொடுத்துருக்காங்க, மேடு பள்ளம் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மேடு பள்ளம்ன்றது நமக்கான 5வது வேர்டாக இருக்க போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை இல்லை, மோ இருக்குது. மோவில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6வது வேர்டு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு. 7வது வேர்டு தான் நமக்கு மௌனம் அப்படின்ற வேர்டு வரப்போகுது. ஸோ நமக்கான ஆப்ஷன் ஏ அப்படின்றத கரெக்டாக இருக்குது. மனத்துயர், மாவிலை, மீசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு, மௌனம் அப்படின்றத நமக்கான கரெக்டான வரிசையாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. கொஸ்டின் நம்பர் 53 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, உழுவோர் உலகத்தார் அச்சாணி என போற்றப்பட்டனர். இதை வந்து அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு இதை உயிரெழுத்துக்களே கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் லெட்ரு. அப்போ ஆ வரிசையில் வரப்போகிறது ஃபஸ்ட்டு, ஆல வரப்போகிறது அச்சாணின்ற வேர்டு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊல 2 வேர்டு இருக்குது. ஓகேங்களா, ஊல 2 வேர்டு இருக்குது. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு செகண்ட் இருக்க வேர்டு லூ லா அப்படின்ற வேர்டை தான் நம்ம பார்த்தாகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது லூ ஃபஸ்ட்டு வேர்டு வருமா, லா ஃபஸ்ட்டு வேர்டு வருமானு பார்த்துருக்கு. நான் இடையின எழுத்துக்களை எடுத்துக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு எந்த வேர்டு வருது பாருங்கள், லா தான் ஃபஸ்ட்டு வருது. நெக்ஸ்ட் இதில் தான் லூ வரப்போகுது. அப்போ உலகத்தாருக்கு அப்படின்ற வேர்டு தான் நமக்கு செகண்ட் வேர்டாக வரப்போகுது. தேர்டு வேர்டு பார்த்திங்கன்னா உழுவோர் அப்படின்ற வேர்டு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு அதே வரிசையில் ஊக்கு அப்புறம் வர்ற உயிரெழுத்து பார்த்திங்கன்னா எனப் அப்படின்ற உயிரெழுத்தில் வர்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. இது ஃபோர்த் வேர்டு வரப்போகுது. வேறு வழியே இல்லை, போற்றப்பட்டனருங்கிறது நமக்கு லாஸ்ட்டாக தான் வரப்போகுது. ஸோ அப்போ அச்சாணி உலகத்தாருக்கு உழுவோர் என போற்றப்பட்டனர் அப்படின்றத நமக்கான கரெக்டான ஆர்டராக இருக்கும். அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அச்சாணி உலகத்தாருக்கு உழுவோர் என போற்றப்பட்டனர் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. கொஸ்டின் நம்பர் 26 பாருங்கள், அகரவரிசையை தான் தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேர்டு கொடுத்துருக்காங்க, கீற்று, கேணி, காக்கை, கூந்தல். எல்லாமே ஸ்டார்டிங் வேர்டு பாருங்கள் கா வரிசையில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கா வரிசையில் வர்ற வேர்டை நான் ஆர்டராக எழுதி வச்சுட்டேன். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வேர்டு என்ன பண்ண போகுது, காலை எந்த வேர்டு கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு காலை கொடுத்துருக்காங்க. காக்கை அப்படின்ற வேர்டு தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ கொடுக்கல, கீழே வேர்டு கொடுத்துருக்காங்க. கீற்று அப்படின்ற வேர்டு தான் நமக்கு செகண்ட் வேர்டாக வரப்போகுது. நெக்ஸ்ட்டு கூ கொடுக்கல, கூ அப்படின்ற வேர்டில் ஸ்டார்டிங் ஆகிற மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. கூந்தல் அப்படின்றத நமக்கு தேர்ட் வேர்டு. ஸோ ஃபோர்த் வேர்டு கேல தான் வரப்போகுது. கேன்றது கேணி அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ காக்கை, கீற்று, கூந்தல், கேணி அப்படின்றத நமக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, பாருங்கள் ஃபஸ்ட் லெட்ரு காலை ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஸ்டார்ட் ஆகலை. கூன்ற வேர்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. காலை ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டார்ட் ஆகலை. கேன்ற வேர்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இந்த 3 ஆப்ஷனும் வராது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வேர்டை கண்டுபிடிச்சாலே சில இதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, ஆப்ஷனை வச்சும் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு லெட்ரு காலில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். இங்கே பாருங்கள் கீ, கூ, கேன்ற வேர்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணாமே சிலதுக்கு போட்டு போயிருக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு போடலாம். சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆர்டர் பண்ணுறது மட்டும் கற்றுக்குவோம். ஓகேங்களா, லாஸ்ட்டில் இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா, பார்த்தீங்களா கான்ற வேர்டுக்கு கீ, கூ, கே அப்படின்ற வேர்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு ஆர்டர் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். காக்கை, கீற்று, கூந்தல், கேணி அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. உருமி, தவழ், மகுடி, உடுக்கை அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு உயிரெழுத்தில் 2 வேர்டு கொடுத்துருக்காங்க, உருமி, உடுக்கை. ஓகே சார், ரெண்டுலேயுமே ஊன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். அப்போ என்ன சார் பண்ணுறது, செகண்ட் வேர்டை வச்சு தான் நமக்கு உரிமை ஃபஸ்ட்டு வருமா உடுக்கை ஃபஸ்ட்டு வருமானு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்களோட உதவி நமக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு டூன்றது எந்த வரிசையில் வரும் அப்படின்றது, இந்த டூன்ற உயிர்மை எழுத்து பார்த்திங்கன்னா எந்த எழுத்தோட வரிசையில் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியணும். டான்ற வரிசையில் தான் நமக்கு டூன்ற வேர்டு வரப்போகுது. ஸோ அப்போது உடுக்கை ஃபஸ்ட்டு வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் உருமின்ற வேர்டு வரப்போகுது. ஏன்னா ரான்றது டாக்கு அப்புறம் வரப்போகிற
உயிர்மெய் எழுத்து. ஸோ வந்து உடுக்கைன்றது ஃபஸ்ட்டு வரப்போகுது, உருமிங்கிறது செகண்ட் வரப்போகுது. உடுக்கை, உருமி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நமக்கு 2 வேர்டு இருக்குது. தவிழ், மகுடின்ற 2 வேர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு தா வரிசை வருமா மா வரிசை வருமானு தெரியணும். ஃபஸ்ட்டு தா வரும், தாக்கப்புறம் நாக்கப்புறம் பாக்கப்புறம் தான் நமக்கு மான்ற வேர்டு வரப்போகுது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு தான்ற வேர்டு தான் வரப்போகுது. தாவில் பார்த்தீங்கன்னா தவிழ் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேறு வழியே இல்லை, மிகுடின்னு எழுத போகிறேன் பார்த்தீங்களா. மகுடி அப்படின்ற வேர்டு தான் நமக்கு கடைசியாக வரப்போகுது. உடுக்கை செகண்ட் வேர்டை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணோம். எப்படி? உடுக்கைன்றது டான்ற வரிசையில் வரக்கூடிய உயிர்மெய் எழுத்து. அதேமாதிரி உருமிங்கிறது ரான்ற வேர்டில் வரக்கூடிய உயிர்மெய் எழுத்தாக இருக்குது. ஃபஸ்ட்டு வர்ற உயிர்மெய் எழுத்து பார்த்திங்கன்னா டா வரிசையில் தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உடுக்கையை தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு தான் நமக்கு உரிமை வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தவிழ் தான் ஃபஸ்ட்டு வரணும். நெக்ஸ்ட்டு தான் நமக்கு மகுடி வரணும். ஏன்னா தாக்கு அப்புறம் தான் மா வரப்போகுது. ஸோ தவிழ் மகுடி அப்படின்றது ஆன்சராக இருக்க போகுது. ஆப்ஷன் பி அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. கொஷின் நம்பர் 10 பாருங்கள். அகரவரிசை சொற்களை நிரல் படுத்துக, அதாவது ஆர்டர் படுத்துகன்னு சொல்லிட்டு பாக்கு, வெற்றிலை, தேங்காய், பழம், பூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பா வரிசையில் ஒரு 3 வேர்டு இருக்குது, தா வரிசையில் ஒரு வேர்டு இருக்குது, வே வரிசையில் ஒரு வேர்டு இருக்குது. நமக்கு தா பா அப்படின்ற வேர்டெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வல்லின எழுத்துக்கள். ஸோ அது ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வல்லின எழுத்துக்களோட ஆர்டர் தெரியணும். கசட, தபர. அப்போது தான்ற வேர்டு தான் ஃபஸ்ட்டு வரும். தான்ற வேர்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தேங்காய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்காய் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழம், பூ, பாக்குன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. அது பா வரிசையை சேர்ந்தது. பான்ற உயிரெழுத்து வர்றதோட ஆர்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பா வரிசையில் பழம்ன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்டராக வரப்போது பழம். நெக்ஸ்ட்டு பான்ற வேர்டில் பாக்குன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்டு வரப்போகிறது பாக்கு. பாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூன்னு கொடுத்துருக்காங்க. பூன்றதான் நமக்கு ஃபோர்த்து வேர்டாக வரப்போகுது. நமக்கு இடையின வேர்டு தான் கடைசியாக வரப்போகிறதுன்றது நமக்கு தெரியும். ஸோ 5வது வேர்டாக வரப்போகுது வெற்றிலை. அப்போ தேங்காய், பழம், பாக்கு, பூ, வெற்றிலை அப்படின்றது இந்த கொஷினுக்கான அகர வரிசையாக இருக்கும். ஆப்ஷன் ஏ அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க்குங்க, அதாவது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஷின். இதுக்கான கொஷின் ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படுத்துகிறது தான். ஃபஸ்ட்டு வேர்டு மன்னா, அண்ணா, அணை, தலை அப்படின்ற ஒரு 4 வேர்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான அகர வரிசை என்ன வரப்போகுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. மன்னா, அண்ணா, அணை, தலை அப்படின்ற வேர்டுக்கு அகர வரிசை என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. கொஷின் நம்பர் 53 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. மதம், மனம், மஞ்சள், மரகதம்னு கொடுத்துட்டாங்க. எல்லா வேர்டுமே மாவரிசையில் ஸ்டார்ட் ஆகுதுதான். ஸோ நமக்கு இதுக்கு செகண்ட் லெட்டரை வச்சு தான் நம்ம ஆர்டர் பண்ண முடியும். இந்த செகண்ட் லெட்டரை வச்சு ஆர்டர் பண்ணுறதுக்கு நமக்கு எதோட உதவி தேவைன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் இதோட உதவி தேவை. ஸோ அந்த வேர்டை நான் எழுதி வச்சுட்டேன். வல்லினம் கசடதபர, மெல்லினம் ஞங்கன நமன, இடையினம் எரள வரலன்னு எழுதிட்டேன். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு தா வரணுமா, நா வரணுமா, ஞா வரணுமா, ரா வரணுமான்னு பார்க்கணும். அப்போது நமக்கு வல்லினத்துக்கு இணையாக வர்ற எழுத்துக்கு தான் மெல்லின எழுத்துக்கள், அது இணை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அப்போ ஆர்டர் படி பார்த்தா காக்கு அப்புறம் ஞா வரணும், சாக்கு அப்புறம் நா வரணும். நமக்கு கா ஞா சா வரைக்கும் கொடுக்கல, ஞாயிறு ஞா வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வரப்போகிற வேர்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வரப்போகிற வேர்டு மஞ்சள். டா வரிசையில் நமக்கு கொடுத்துல. நெக்ஸ்ட்டு வரப்போகிறது நா வரணும், 3 சுழி நா வரணும். அப்போது நெக்ஸ்ட்டு வரப்போகிற வேர்டு பார்த்தீங்கன்னா மனம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தான் நமக்கு தா வரிசையில் வரணும், தாவை ஸ்டார்ட் ஆகணும். தாளவை கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மதம் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து வேர்டு வேறு வழியே இல்லை, அது இடைநிலை எழுத்தாக இருக்குது. ஸோ அது கடைசியாக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபோர்த்து வேர்டு பார்த்திங்கன்னா மரகதம். அப்போ மஞ்சள், மனம், மதம், மரகதம் அப்படின்றத இந்த கொஷினுக்கான அகர வரிசையாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. கொஷின் நம்பர் 54 பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படுத்துக்குன்னு சொல்லிட்டு ஓர் ஆயிரம், ஓரம், ஓரிதழ், ஓர் உயிர்னு கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபஸ்ட்டு வேர்டும் பார்த்துங்க ஓன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதை வச்சு நம்ம அகரவரிசைப்படுத்த முடியாது. ஸோ செகண்ட் லெட்டரை வச்சு தான் நம்ம ஆர்டரை கொண்டு வர முடியும். எல்லாமே ராவோட உயிரெழுத்துக்களோட ஆர்டரை சேர்ந்தது. நான் அந்த வரிசையில் எழுதிட்டேன். அப்போது ரா, ரி, ரு. அப்போது எது ஃபஸ்ட்டு வரணும்? ரா வச்சு வர்ற வேர்டு தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ ஓரம் அப்படின்றது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ராவில் என்ன வேர்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு? ஓர் ஆயிரம் அப்படின்ற வேர்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா ஓர் ஆயிரம். தேர்டு பார்த்தீங்கன்னா ரீல பார்த்தீங்கன்னா ஓர் இதழ் அப்படின்ற வேர்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வரப்போகிறது ரூ வச்சு வர்றது ஸ்டார்ட் ஆகணும்.
ஓருயிர் அப்படின்றது நமக்கான ஆர்டர். அப்போ ஓரம், ஓராயிரம், ஓரிதழ், ஓருயிர் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான அகரவரிசையாக இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் டி ஓரம், ஓராயிரம், ஓரிதழ், ஓருயிர் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள், அகரவரிசையை சொற்களை சீர் செய்க. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு கொடுத்துட்டு குச்சு, கிளை, கொம்பு, கவை, கொப்பு, அதாவது கா வரிசையில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கான்ற உயிரெழுத்தோட வரிசையில் கொடுத்துருக்காங்க. அதோட உயிரெழுத்து வரிசையை நான் எழுதிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு எதில் ஸ்டார்ட் ஆகணும்? கால வேர்டு ஸ்டார்ட் ஆகணும். அப்போ கவைன்ற வேர்டு தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கா இல்லை, கீன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. கீழே எது கொடுத்துருக்காங்க? கிளை. அப்போ செகண்ட் வேர்டுங்கிறது கிளை. ஸோ கீ இல்லை, கூ வேர்டு கொடுத்துருக்காங்க. குச்சு அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் வேர்டு வந்து குச்சு. நெக்ஸ்ட்டு கூ இல்லை, கே இல்லை, கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு கே இல்லை, கே இல்லை, கை இல்லை, கோல பார்த்தீங்கன்னா 2 வேர்டு இருக்குது, கொம்பு, கொப்பு அப்படின்றதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு எந்த வேர்டு வரப்போகுது அப்படின்றது தெரியணும். கரெக்டுங்களா? அதுக்கு நமக்கு வல்லினம் மெல்லினம்ன்ற வேர்டு நமக்கு தெரிஞ்சாகணும். எந்த வேர்டு வரணும்? வல்லின எழுத்துக்களில் கசட, தபர. மெல்லின எழுத்துக்களில் ஞன, நமன. அப்படின்ற வேர்டு தான் கரெக்டாக வரணும். கரெக்டுங்களா? அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு மான்ற வேர்டு வரணுமா, பான்ற வேர்டு வரணுமான்னு கன்ஃபியூஷன் ஆகும். பார்த்தீங்கன்னா தா நா முடிஞ்சதுக்கப்புறம் எதுதான் வந்தாகணும்? வேர்டு பால தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ கொப்பு அப்படின்ற வேர்டு தான் நமக்கு 4th வேர்டாக இருக்க முடியும். ஓகேங்களா, 4th வேர்டாக இருக்க முடியுதுங்கிறது கொப்பு. நெக்ஸ்ட்டு பாக்கப்புறம் தான் மா வரிசை ஸ்டார்ட் ஆகும். மாலை வர்றது கொம்பு அப்படின்ற வேர்டு 5வது வேர்டாக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு வேர்டு கவை, செகண்ட் வேர்டு கிளை, தேர்டு வேர்டு குச்சு, 4th வேல்யூ கொப்பு, ஃபிஃப்த் வேர்டு பார்த்தீங்கன்னா கொம்பு அப்படின்றது ஆப்ஷன் பி அப்படின்றதுல இருக்குது. கவை, கிளை, குச்சு, கொப்பு, கொம்பு அப்படின்றது இதுக்கான அகரவரிசையாக இருக்கும். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 97 பாருங்கள். அகரவரிசைப்படுத்துகன்னு சொல்லிட்டு நட்பு, அன்பு, மகிழ்ச்சி, பள்ளி, விளையாட்டு, வீடு, தோட்டம்ன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதிலே ஒரே ஒரு உயிரெழுத்தில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு கொடுத்துட்டாங்க, அன்பு. அப்போது ஃபஸ்ட்டு வேர்டு நமக்கு அன்புன்ற வேர்டு தெரிஞ்சிடும். கரெக்டுங்களா? எப்பயுமே ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் ஸ்டார்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் உயிர்மெய் எழுத்தில் வரணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அன்புன்ற வேர்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேர்டு வரணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க நமக்கு வல்லினம் மெல்லினம் இடையினத்தோட உதவி தேவைப்படுது. அதனால் நம்ம வல்லினம் மெல்லினம் இடையினத்தோட வேர்டு எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு நமக்கு கா வச்சு ஏதாவது வேர்டு கொடுத்துருக்காங்களா? கா வச்சு கொடுக்கல, ஞா வச்சு கொடுக்கல. சா வச்சு ஏதாவது வேர்டு கொடுத்துருக்காங்களா? சா வச்சும் கொடுக்கல. கரெக்டுங்களா? ஞா வச்சும் கொடுக்கல. டா வச்சு கொடுத்துருக்காங்களா? இல்லை. நா வச்சு கொடுக்கல. ஆனால் தா வச்சு கொடுத்துருக்காங்க. தா வச்சு என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? தோட்டம் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு செகண்ட் வேர்டாக வரப்போகிறது தோட்டம். தாக்கப்புறம் நா இருக்குது. நமக்கு நான் வச்சு ஏதாவது வேர்டு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. என்ன வேர்டு? நட்பு. அப்போது தேர்டு வேர்டு பார்த்தீங்கன்னா நட்பு. தாக்கப்புறம் நான் வரணும், நட்பு. நெக்ஸ்ட்டு பா வரிசையில் வரப்போகிற வேர்டு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க, பள்ளி. அப்போ நமக்கு 4th வேர்டாக வரப்போகிறது பள்ளி. நெக்ஸ்ட்டு மா வரிசையில் கொடுத்துருக்காங்களா? வேர்டு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? மகிழ்ச்சி. பாக்கப்புறம் மான்ற வேர்டில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு வரணும். அப்போ மகிழ்ச்சி அப்படின்றது நமக்கு 5th லெட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே வா வரிசையில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, வா வரிசையில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். வீக்கு அப்புறம் தான் வீன்ற வேர்டு வரணும். ஸோ நமக்கு 6th வேர்டுங்கிறது விளையாட்டு, 7th வேர்டுங்கிறது வீடு. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வேர்டு அன்பு, செகண்ட் வேர்டு தோட்டம், தேர்டு வேர்டு பார்த்தீங்கன்னா நட்பு, 4th வேர்டு பள்ளி, 5th வேர்டு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, 6th வேர்டு விளையாட்டு, வீடு. அதே ஆர்டர் தான் நம்ம அடிக்கிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா. நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9லேருந்து 10 கொஷினுக்கான அகரவரிசை மட்டும் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இதுவே லென்த்தான வீடியோவாக போயிட்டுருக்கு. நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட செகண்ட் பார்ட் வீடியோ என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம செகண்ட் பார்ட் வீடியோ போடுவோம். ஓகேங்களா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.